வெல்கம் டு ஜேகேஎஸ் மல்டி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெய் எப்படி காசுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வெண்ணெய் எடுத்து வச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அதில் கொஞ்சமாக டேஸ்ட்டு எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு, அதாவது சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, உப்பு போட்டதுனால அதனுடைய வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா கொதித்து வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நெய் நல்லா திரண்டு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா நெய் திரண்டு வரும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக நுர கட்டின மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடுச்சுன்னா நெய் முடிஞ்சு வந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அது எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து முருங்கை இலை கூட இருந்துச்சுன்னா அந்த துளிர் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் போட்டால் அது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இது வடிகட்டின பிறகு அப்புறம் நெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக தான் வெண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டிலே ஹோம்மேட் வெண்ணெய்னும் போது நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி காசி நெய் ரெடி பண்ணிக்கலாம். ஹோம்மேட் நெய் வீட்லேயே நல்லா சுத்தமாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.